தங்கமயிலோட அப்பா வந்து அப்படியே சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இந்த ஒரு வாட்டி என்ன காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்ட்டு சாமி எல்லாம் கும்பிடுறாங்க. ஆனாலுமே எங்க முத்துவேல் சக்திவேல் கிட்ட வசமா சிக்கிடுறாரு. உடனே அவங்கள கூட்டிட்டு வந்து அடி அடின்னு அடிச்சு வெளுக்குறாங்க. இவங்க வெளுத்த உடனே மூஞ்சிய பாக்கலான்ட்டு முகத்தை வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனேதான் அவங்களுக்கு தெரிய வருது, என்ன இவரு பாண்டியனோட சம்பந்தினே அப்படின்னு சொல்றாங்க. யோ உனக்கு என்னையா எங்க வீட்டு சைடு வேலை அப்படின்னு சக்திவேல் கேட்ட உடனே, நான் என் பொண்ணை பாக்கதாங்க வந்தேன், இப்படி என்ன போட்டு அடிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அப்பா வந்து கெஞ்சறாங்க. உன் பொண்ண பாக்க வந்தா அந்த வீட்டுக்கு போறதை விட்டுட்டு என் வீட்டுல என்னையா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. உடனே இங்க வந்துட்டு, இல்ல இந்த ஆளு திருடதான் வந்திருக்கிறான், இவன் பொண்ண பாக்க வந்த மாதிரி தெரியல அப்படின்ட்டு எங்க சக்திவேல் வந்துட்டு முத்துவேல்கிட்ட சொல்றாங்க. உடனே முத்துவேல் வந்து, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன், சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்பதான் இங்க தங்கமயிலோட அப்பா வந்து சொல்றாங்க, சத்தியமா நான் என் பொண்ணதான் பாக்க வந்தேன், வழி மாறி இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்தா என்னமோ சொல்லிட்டு இருந்துச்சுல்லன்னு, என்னமோ பக்கத்து வீட்டுல திருட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, எதிர்த்த வீட்டுல திருட வந்ததுன்னா அப்போ மகளை பாக்க வராம மக வீட்டுலயே கொள்ளையடிக்க வந்திருக்கிறியா நீ, பயங்கரமான ஆள் தான்யா அப்படின்ட்டு. அண்ணே இதை இப்படியே விடக்கூடாது, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவன் மட்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த பாண்டிய மட்டும் என்ன குதிக்கிறான், இன்னைக்கு அவங்க சம்பந்தி பண்ண லட்சணத்தை அவங்க கிட்டயே சொல்லணும் இல்லையா அப்படின்ட்டு இங்க வந்து அவங்கள கூப்பிடலான்ட்டு போகும்போதுதான் எங்க தங்கமயிலோட அப்பா, உங்க கால்ல வேணாலும் விழறேன், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. யோ வாயா, என்னமோ திருட வந்துட்டு கால்ல விழுகிறாராம்ல, கால்ல எத்தனை வருஷ பகை தெரியுமா, அத பாரு இப்ப அவனை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு. ஒவ்வொரு வாட்டியும் எங்களதான் அவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான், இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்ட்டு போய், யோ பாண்டியா வெளியே வாயா, முதல்ல வெளியே வாயாங்கிற அப்படின்னு சக்திவேல் கத்துறாங்க. இங்க பழனிவேல் வந்துட்டு, என்ன அண்ணனுங்க குரல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேகமா வெளியில வராரு. இங்க வெளியில வந்த உடனே பின்னாடியே பாண்டியனும் வெளியில வராங்க. இங்க சத்தம் கேட்டதுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே வெளியில வராங்க. தங்கமயில் அப்புறம் கூட எல்லாருமே மீனா ராஜின்னு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளில வராங்க. வெளில வந்த உடனே தான் இங்க தங்கமயிலோட அப்பாவை பாக்குறாங்க. பாத்துட்டு இவர் என்னங்க பண்றாரு அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாங்க, பழனிவேல் நினைக்கிறாங்க, இங்க தங்கமயில் நினைக்கிறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம், ஆக மொத்தம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக போறது உறுதிதான், நான் அப்பவே சொன்னனே, படிச்சு சொன்னனே, கேட்கலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ராஜி மீனாவும், அக்கா என்னக்கா உங்க அப்பா வந்திருக்காருன்னு கேட்க, அது வந்து அதான் எனக்கும் தெரியல அப்படின்ட்டு தங்கமயிலும் அப்படியே மழுப்புறாங்க. இந்த பக்கம் சக்திவேல்ட்ட கேக்குறாங்க, யோ என்னத்துக்கு இப்ப கூப்பிட்ட, அது மட்டும் இல்லாம எதுக்காக என் வீட்டு சம்பந்திய நீ புடிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சக்திவேலு, திருட வந்தா அப்புறம் எனக்கு கொஞ்சம் வாங்கலா, இங்க பாரியா என் வீட்டுக்கு திருட வந்திருக்கான் இந்த ஆளு உன் சம்பந்தி தானே, அதுக்குதான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, இவரு உன் வீட்டுக்கு திருட வந்தாரா, இங்க பாரு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. பின்ன நாங்க என்ன அவங்க வீட்டுலயே போய் இவரை தூக்கிட்டு வந்தோம்னு சொல்றியா, இங்க பாரு என் வீட்டுக்கு திருட வந்த ஆளதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், உன் சம்மந்தின்னு சொன்னதுனாலதான் உன்னைய கூப்பிட்டு இருக்கிறேன், கேவலமா இல்ல, இப்படி ஒரு திருட்டு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கிற, கேவலப்படணும்யா, திருட்டு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்ததுக்கு, இந்த ஆளு திருடத்தான் வந்திருக்கிறையா, நீங்க எத்தனை சொன்னாலும் அந்த ஆளு திருடந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க தங்கமயிலோட அப்பாட்ட கேக்குறாங்க, என்ன சம்பந்தி இப்படி என்ன ஆச்சு, ஏங்க வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என் பொண்ணை பாக்கறதுக்கு தான் வந்தேன் சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உள்ள வந்தது நீங்களா அப்படின்னு பழனிவேல் கேட்க, ஆமா சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு கைய கடிச்சு விட்டுட்டு ஓடுனீங்க, பொண்ணை பாக்க வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா, பொண்ணை பாக்க வந்தா நான் பொண்ணதான் பாக்க வந்தேன்னு சொல்றதுல என்ன இருக்கு, எதுக்காக திருட மாதிரி ஓடுனீங்க அப்படின்னு பழனிவேல் சொல்றாங்க. இந்த ஆளு சொல்றதை இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களே, அந்த ஆளு இங்க வீட்டுல திருடதான் வந்திருக்கிறான். ஏன் பாண்டியா, திருட்டு குடும்பத்துல பொண்ணு எடுத்த உனக்கே இம்புடு திமுரு இருக்குதே, எங்களுக்கு எம்புட்டு இருக்கும், ஒன்னும் வேணாம், இப்ப அண்ணே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கண்ணே, உள்ள தூக்கி போட்டுட்டு அவங்கள கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இங்க தங்கமயில் வந்துட்டு, வேண்டாம் என் அப்பாவை விட்டுடுங்க பிளீஸ் சொல்றாங்க. மயிலு உன் வேலையை பாரு, போங்கிட்டு யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு சரவணன் சொல்ல, இங்க வந்துட்டு சம்மந்தி ஆச்சேன்னு சொல்லிட்டு பாண்டியனும், இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றாங்க. அதை எப்படி நீ சொல்லலாம், என் வீட்டுக்கு திருட வந்தாலு எதையாச்சும் காணாம போயிருந்தா என்ன பண்ணி இருக்கிறது, அதனால அண்ணே நீ போலீஸ்க்கு சொல்லுனே, உன் வீட்டுக்கு பொண்ணை பார்க்க வந்தா உன் வீட்டோட வெளில போயிருக்கணும், என் வீட்டுல இந்த ஆளுக்கு என்னையா வேலை அப்படின்னு
சக்திவேல் சொன்ன உடனே இங்க பாண்டியனால பதில் பேச முடியல. தங்கமயிலோட அப்பா பண்ண இப்படி ஒரு கேவலமான காரியத்தால இங்க வந்து தலை குனிஞ்சு நிக்கிறாங்க பாண்டியன் வந்துட்டு சக்திவேல் முன்னாடி. உடனே எங்க போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ வரவழைச்சு இவங்க தங்கமயிலோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மாமா என் அப்பான்னு அழுகுறாங்க. மாமா என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே, ஏன்பா உன்னை பார்க்க வந்தா இங்கதானே வரணும், அங்க எதுக்காக உன் அப்பா போறாரு? அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே, திரும்பவும் அந்த வீட்டுக்கு எதுக்கு போகணும்னு சொல்லி இங்க பாண்டியன் திட்டுறாங்க. பாண்டியன் தங்கமயில திட்டுறாங்க. ஆனா தங்கமயிலுக்கு அவங்க அப்பா ஜெயிலுக்கு போனாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. போலீஸ் புடிச்சிட்டு போனதால ஜெயில வச்சிடுவாங்களோ, அம்மாவுக்கு இனிமே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே எங்க சரவணனுக்கு கோவம் தாங்க முடியல. வேகமாவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு மயிலு, இதுக்கு மேல நீ அழுதுகிட்டு இருந்தேன்னு வையே, எனக்கு அவ்வளவுதான் கெட்ட கோவம் வந்துரும். நீதான் போன் எடுத்துட்டு போய் பேசிக்கிட்டே இருந்த, ஏதோ உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு அவர் இங்க வந்தாரு, ஒழுங்கா சொல்லிரு. அதுவும் இல்லாம என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் தாழ்பால் கதவு எதுக்கு திறந்து இருக்கணும், அதுவும் 2 வாட்டி, எப்படி அவர் உள்ள வந்திருக்க முடியும்? ஏதோ இதுல சதி நடந்திருக்குது. இங்க பாரு மயிலு, நீதான் அடிக்கு ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்த, 2 வாட்டி போன் பேசின, அதுக்கப்புறம் எதுக்கோ தெரியல வெளில போயிட்டு வந்த. எனக்கு தூக்கம் வராததால அதை நான் வாட்ச் பண்ணேன். ஒழுங்கா உண்மைய சொல்லு, என்ன நடந்ததுன்னு அப்படின்னு கேக்குறாங்க. மாமா அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது மாமா, யாரோ உங்க போன் சத்தம் கேட்டதுனாலதான் வந்தேன், அதுக்கு முன்னாடி அம்மா கால் பண்ணிருந்தாங்க, அதனாலதான் மாமா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. இத கேட்ட உடனே சரவணன் வந்துட்டு, இல்லப்பா இவ ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறா, இவ நம்ம கிட்ட மறைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அவங்க அப்பாவை ஏதோ பண்ண சொல்லி இருக்கிறா, இல்லைன்னா இன்னைக்குன்னு பார்த்து எப்படி கதவு தாழ்பால் திறந்திருக்க முடியும், எப்படி இன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா நைட்ல அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இங்க பாருமையில எல்லா பிரச்சனையும் நடந்தது உன்னாலதான், அவங்க 2 பேருக்கு முன்னாடி என் அப்பா அசிங்கப்படுறத என்னைய பார்க்க வச்சுட்டேல, இனிமே நீ 1 நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது, கிளம்பு, இப்பயே கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரவணா விடுறா, இந்த நைட்ல கிளம்ப சொன்னா அந்த பிள்ளை எங்கடா போகும்னு சொல்லி பாண்டியன் சொன்ன உடனே, பா எங்கேயோ போகட்டும்பா, அதுக்காக உங்களை அசிங்கப்படுத்தினவள இந்த வீட்டுல வச்சிருக்க சொல்றீங்களா? அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது, மரியாதையோட வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு தங்கமயில இங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பி விட்டுறாரு சரவணன். உடனே தங்கமயில அந்த நைட்ல அழுதுகிட்டேவோ அந்த வீட்டு வாசல்லையே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில எழுந்திருச்ச உடனே கோலம் போட்ட வர வந்த ராஜியும் மீனாவும் பாக்குறாங்க. பாத்துட்டு அக்கா எழுந்திருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்க சொல்றாங்க. இல்ல ராஜி, நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு அழுகுறாங்க. அக்கா இப்ப என்னக்கா பண்றது, ஏன்க்கா இப்படி பண்ணாரு அவரு அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் இங்க கோமதி வராங்க. ஏய் என்ன இன்னும் இங்கே இருக்கிற, உனையதான் நைட்டே போ சொல்லியாச்சுல்ல, போய் உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே, உன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்க என்னடி உனக்கு வேலை? கண்டவங்க முன்னாடி எல்லாம் எங்களை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம இவ்வளவு கேவலப்படுத்திட்டு திரும்பவும் நீ வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறியா? அதுக்கு ஒரு காலமும் நான் அனுமதிக்க மாட்டேன், மரியாதையோட வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எங்க தங்கமயில் வந்துட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்பி போயிடுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே அழுதுகிட்டே போய் பேக போட்டு உட்கார்றாங்க. அங்க பாக்கியம் கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு வர மயிலு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் அப்படியே சுத்தமா முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு பொய் சொன்னதுனால கூட நான் தப்பிச்சிருக்கலாம், மாமா கிட்ட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய் சொன்னேன்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாமா, ஆனா இப்ப மொத்தமா போச்சுமா, திருட்டு குடும்பங்கிற பேரும் திரும்பவும் சேர்ந்துருச்சு, கடன் ரொம்ப இருந்துச்சு, முன்னாடி எல்லாம் கடன் பட்ட குடும்பம் தான் சொல்லுவாங்க, இப்போ திருட்டு குடும்பம்னு ஆயிடுச்சுமா, கடனாளியா இருந்த நம்ம திருட்டு குடும்பம் ஆயிட்டோமா, அவ்வளவுதாமா, இதுக்கு மேல அந்த வீட்டுல போய் என்னால வாழ முடியாதுமா, அங்க எல்லாரும் என்ன தோர்த்தி அடிச்சுட்டாங்கம்மா, அவங்க முகத்தெல்லாம் பாக்குறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுமா, இதுக்கு மேல என்ன எப்படிமா அங்க போய் வாழ சொல்ற, என்ன வேணாமா விட்டுடுமா, எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்லம்மா அப்படின்னு இங்க தங்க மயிலு ஓன்னு அழுகுறாங்க. இத கேட்ட பாக்கியம் இருந்துகிட்டு, ஏன் மயிலு உன்னை அம்மா இம்புட்டு கஷ்டப்பட்டு இதுக்குதானா இப்படி எல்லாம் உன்ன நான் அந்த அத்தனை பொய்ய சொல்லி அந்த இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பொண்ணுங்களாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்ங்கறதுக்காக தானே நான் அப்படி எல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன், இன்னைக்கு உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே மயிலு, எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும், அப்பவே தலைப்பார அடிச்சுக்கிட்டேன், வேணாயா உனக்கு அந்த அளவுக்கெல்லாம் விவரம் இருக்காதியா, நீ அந்த அளவுக்கெல்லாம் நீ தைரியமா பண்ண மாட்டே, ஒரு காரியத்தை எடுத்து செய்ய மாட்டேயா, வேணா விட்டுறியா, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் யானு அம்பிட்டு தலைப்பார அடிச்சுக்கிட்டனே, அந்த மனுஷன் கேட்டானா, இன்னைக்கு ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிட்டாங்களா,
போகட்டும், நீ விடு மயிலு, என்னமோ ஆகட்டும். அந்த மனுஷனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இப்ப அவர்னால இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு. நீ மயிலு கண்ணை தொடச்சுக்கோ, நீ வா, நான் கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வரேன், சரியா? அங்க போய் விட்டுட்டு வந்தனா அதுக்கப்புறம் அவங்க சேர்த்துப்பாங்க. அவங்க கையில கால்ல விழுந்தாவது உன்ன அந்த வீட்டுல சேர்க்காம வரமாட்டேன் மயிலு. என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும் தானே நான் இம்புட்டு கஷ்டப்படுறேன். இம்புட்டு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் அம்புட்டு போய் சொன்னேன். இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறதுக்கா நான் உன்னை அப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இங்க பாரு மயிலு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இல்ல உங்க அப்பாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாது மயிலு. அந்த வீட்டுல எல்லாரும் நல்லவங்க, உன்னை எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க. என்ன நம்ம சொன்ன அந்த 2-3 பொய்னாலதான் இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிற. சரி விடு, நான் சொன்ன பொய்ய நானே சரி பண்றேன், நீ வா மயிலு போலாம் அப்படின்னு கண்ணை தொடச்சுக்கிட்டு பாக்கியம் இங்க தங்கமயில கூட்டிட்டு வராங்க. உடனே தங்கமயில இருந்துட்டு, அம்மா இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போயிடலாமா, நீ வாமா நம்ம அப்படியே போயிடலாம். இந்த வீட்டுல யாரும் என்ன மன்னிக்க மாட்டாங்கம்மா. ஏன்னா அப்பா பண்ணிருக்கிற தப்பு அவ்வளவு பெரிய தப்புமா. எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் அவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க. உங்க அத்தையோட அண்ணனுங்க 2 பேரும் வந்து அன்னைக்கு நைட்டேவு மாமாவை கேவலமா பேசிட்டாங்க. இப்படி ஒரு திருட்டு குடும்பத்திலயா பொண்ணு எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுல நீங்க வேற அப்பா பிசினஸ் பண்றாரு அது பண்றாருன்னு சொல்லிட்டு என்னம்மா இப்படி எல்லாம் போய் சொல்லி இருக்கிறீங்க. இப்ப மாமாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமேமா அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க, பாக்கியம் நீ வா மயிலு, எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் உன்னை இந்த வீட்டுல விட்டுட்டு போகாம நான் கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே வாங்கம்மானு மீனாவும் ராஜியும் கூப்பிடுறாங்க. உடனே வீட்டுல இருந்து கோமதி வந்த உடனே, ஏய் நில்லுடி, எங்க வந்த? என் புருஷனை மறுபடியும் தலை குனிய வச்சு அடுத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்த வந்தியா? தயவு செஞ்சு போயிருங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க.